தேவாரம் ரொம்ப முக்கியமான தேவாரம், திருநாவுக்கரசருடைய தேவாரம். நம்ம பெரியவா எல்லார்ட்டையும் ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, நம்ம மகானுபாவால் எல்லாம் யாருக்காவது உடம்பு முடியல, யாரையாவது உயிர் பிழைக்க வைக்கணும் அப்படின்னு சொன்னா பாட்டில்ல மருந்துகள் கிடையாது, பாட்டில் தான் அவர்கள் மருந்து கொடுத்த வழக்கம் உண்டு. இசைதான் மருந்து. அப்போ அந்த மாதிரி பெரும்பாலானவர்கள் கேள்விப்பட்டிருக்கிற ஒரு சரித்திரம் தான் அப்போதி அடிகளோடது. அப்போதி அடிகள் சரித்திரம்ல அவருடைய குழந்தை, அப்போதி அடிகளுடைய குழந்தைய ஒரு அரவம் தீண்டி விடுகின்றது. அந்த குழந்தை பிராணன் போயிடுத்து. ஆனா அப்போதி அடிகள் அதை நாவுக்கரசர்கிட்ட சொல்லலை, ஏன்னா அவர் சாப்பிட வந்திருக்கார். தீட்டு கிரகம்னு தெரிஞ்சா சாப்பிட மாட்டாரோங்கிற பயம் அவருக்கு. அவ்வளவு திருநாவுக்கரசர் வர நேரத்துல இப்படி ஒரு இக்கட்டு ஆகிவிட்டதே. இந்த தர்ம சங்கடம் அப்படின்னு வரும்பொழுது ரெண்டு தர்மங்களுக்கு நடுவுல போட்டி வரப்ப எது பெட்டர் தர்மமோ அதை எடுக்கணும். அப்ப குரு சேவைக்கு மிஞ்சினது எதுவும் கிடையாது. அதனால அவர் குரு சேவையை பிரதானமா எடுத்துட்டார். அப்போ நாவுக்கரசர் கேட்கிறார், ஏன்னா அவத்து பசங்களுக்கு எல்லாமே அவர் பேரை தான் வச்சிருக்காரு. மூத்த திருநாவுக்கரசு ஃபர்ஸ்ட் பையனுக்கு, அப்புறம் நடு திருநாவுக்கரசு, இளைய திருநாவுக்கரசுன்னு அப்படிதான் பேரே. அப்போ கேட்டார், எங்க மூத்த திருநாவுக்கரச காணும்னு கேட்கறச்சு அவன் இது உதவான் அப்படின்னார். என்னாச்சுன்னு உடனே அந்த குழந்தைய அப்படி சுருட்டி இலையிலலாம் சுருட்டி ஒரு சாக்கு மாதிரி வச்சிருந்தா பின்னாடி, அதை எடுத்துட்டு வந்தாலாம். அப்படியே எடுத்துட்டு போய் அந்த குழந்தைய பகவான் சன்னதியில போட்டு அங்க அவர் பாடின பதிகம், இந்த பதிகம் பாடி முடிக்கிறச்ச உயிர் பழிச்சு அந்த குழந்தை எழுந்துக்கிறான். எண்கள் ரீதியா வரும். ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் 1, செகண்ட் பேராகிராஃப் 2, தேர்ட் 3 அப்படின்னு எண்கள் ரீதியா வரக்கூடிய அந்த விடம் தீர்த்த பதிகம்னு பேரு இதுக்கு. அதை பா ஒன்று கொலாம் அவர் சிந்தை
சிவாய சிவாய நம ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் சிவாய சிவாய ஓம் நம சிவாய சிவாய நம 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 ஓம் நம சிவாய சிவாய நம
Thank you.